சென் அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் யாவரையும் தலைவணங்கி வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி பாரதியாரின் நினைவுகள் பற்றி நாம் நினைக்க போகிறோம், அறிய போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த ஆர்வத்திலே நீங்கள் வந்திருக்கின்ற உங்களை நான் ஆனந்தத்துடன் உங்களை வரவேற்று வணங்குகின்றேன். இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அநேக கவிஞர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் நமது நாட்டை பற்றி, நம் நாட்டினுடைய குழந்தைகளை பற்றி, நம் நாட்டினுடைய பெண்களை பற்றி, நம்முடைய வயோதிகர்களை பற்றி, நம் தொழிலாளர்களை பற்றி, விவசாயத்தை பற்றி, குடிசை தொழில்களை பற்றி, ஆலைகளை பற்றி, தொழிற்சாலைகளை பற்றி, நம்முடைய கடவுள் நம்பிக்கையை பற்றி பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நமது நாடு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருந்த வேளையிலே அவர் சொல்கின்றார், நமது நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொன்னார். ஆங்கிலேயரிடம் நாம் அடிமையாக இருந்த போதிலும் கூட அவர் நம்முடைய நாடு, நம்ம இந்தியா நாடு விடுதலையாகிவிட்டது, பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றே அவர் பாடினார். நம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே அவர் குறிப்பிட்டு விட்டார். காரணம், நிச்சயமாக நமது நாட்டை நம்மிடமே ஒப்படைத்து விடுவார்கள் என்பது அவருக்கு உறுதியான நம்பிக்கை எழுந்துவிட்டது. ஆகையினால் நம்முடைய இந்திய மக்கள் சோர்ந்து விடாதபடி ஒற்றுமையாக உழைக்கும் கரங்களாக உயர்ந்திட, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதைத்தான் விடுதலையில் கூட ஒன்று சேருங்கள், ஒன்று சேர்ந்து போராடுங்கள், வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நாம் வெற்றி அடைந்த பிறகு, நாம் விடுதலை அடைந்த பிறகு நமக்குன்னு ஒரு கொடி வேண்டும், நமக்கு தேசிய கொடி வேண்டும், தாயின் மணிக்கொடி பாரீர் என்று அந்த பாடலை பாடியிருக்கின்றார். நம்முடைய நாட்டை பற்றி, நாட்டு மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது பாரத சமுதாய வாழ்கவே என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய குழந்தைகளை பற்றி அவர் பார்க்கும் பொழுது, குழந்தைகளை பற்றி அவர் பார்க்கும் பொழுது, ஓடி விளையாடும் பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று குறிப்பிடுகின்றார். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லலாகாது பாப்பா என்றெல்லாம் சொல்லுகிறார். மீண்டும் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று குறிப்பிடுகின்றார். செந்தமிழ் நாடனும் கோதினிலே என்று குறிப்பிடுகின்றார். ஆயுதம் செய்வோம், நல்ல தொழிற்சாலைகளை செய்வோம், கப்பல் விடுவோம் என்றெல்லாம் அவர் கவிதையிலே புனைந்து நமக்கு ஆறுதலை தந்திருக்கின்றார். இப்படி நமக்கு பாரதியார் சின்ன சின்ன கருத்துக்களையும் கவிதைகளாக நமக்கு தந்திருக்கின்றார். இது மாத்திரமல்ல, பாரத சமுதாய வாழ்கவே என்று சொன்னவர் பார்க்குள்ளே நல்ல நாடு என்று குறிப்பிடுகின்றார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிடுகின்றார். எப்படியா கொண்ட கருத்துக்களை எல்லாம் அவர் எடுத்து காட்டுகின்றார். பாருங்கள், பெண்களெல்லாம் படித்து பட்டம் பெற வேண்டும், அவர்களெல்லாம் ஆணுக்கு சமமாக அவர்கள் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடையக்கூடாது, நமது நாடு முன்னேற வேண்டும் என்று முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அப்பொழுதே அவர் 2 குழந்தைகளை பெற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு நம்முடைய இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு 1950 ஒரு குடும்பத்திற்கு 2 குழந்தை பெற்றுக்கொள், அப்பொழுது பொருளாதாரம் வளரும், மக்கள் தொகை குறையும், அப்பொழுது நாட்டினுடைய பசி பட்டினி தீரும் என்று நமது நாடு நன்கு ஆலோசனை தந்தது, அன்பு ஆலோசனை தந்தது, கட்டளையை விடலை. நம்முடைய நாடு மக்களாட்சியாக கொண்டது, சர்வாதிகார ஆட்சி செய்யலை. நம்மளோட அன்பு, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் நாம் ஆட்சி செய்கிறோம், ஆனால் சர்வாதிகார ஆட்சி அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டி விட்டு சென்றிருக்கின்றார். நமது பாரதியார் தேசிய கவியாக ஏன் உருவெடுத்தார்? இந்தியா முழுவதும் ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்று எல்லா மொழிகளையும் அவர் கற்றவர்தான். ஆனால் அத்தனை மொழிகளில் விட நம்முடைய தமிழ் மொழி சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார். தமிழ்நாட்டுக்கும் அவர் நன்றியை உரித்தாக்குகின்றார், தமிழ் மொழிக்கும் அவர் பாராட்டு தெரிவிக்கின்றார், தமிழ் மக்களையும் உயர்த்தி காட்டுகின்றார், தமது வாழ்வாதாரத்தையும் நல்வழி காட்டுகின்றார், நம்முடைய மத கோட்பாடுகளையும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒருமித்து அவர் காட்டுகின்றார். ஆகையினால் நமக்குள்ள வேற்றுமை இல்லாதபடி ஒற்றுமை காணும்படி அவர் செய்திருக்கின்றார். ஆகையினால் வாழ்க நமது பாரதியார்,
அவருடைய கொள்கை என்றென்றும் சிறக்க வாழ்த்துகிறேன். நீங்களும் பாரதியாருடைய கருத்துக்களை ஏற்றீர்களானால் நமது நாட்டை ஏற்றிருப்பீர்கள், நம் தமிழ்நாட்டை ஏற்றிருப்பீர்கள், நம்முடைய தமிழ் மொழியை ஏற்றிருப்பீர்கள், நம்முடைய தாய் குலங்களையும் ஏற்றிருப்பீர்கள். தாய் தப்பனை பேணி காத்திடு என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பொய் சொல்லக்கூடாது என்றவர் கம்பன் வாழ்ந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று குறிப்பிடுகின்றார். இப்படி ஒவ்வொன்றையும் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் தந்த தமிழ்நாடு என்று குறிப்பிடுகின்றார். இப்படி ஒவ்வொருவரையும் திறனோக்கி ஒவ்வொரு கவிஞர்களையும் ஒவ்வொரு தேசிய காப்பிய எழுத்தாளர்களையும் அவர் பாராட்டி மகிழ்கின்றார். சிலப்பதிகாரத்தை அவர் பாராட்டுகின்றார், பூம்புகாரை பாராட்டுகின்றார், கோவலன் கண்ணகியை நான் நினைத்து பார்க்கின்றார். மக்களுடைய சமுதாயம், இந்த தமிழுடைய சமுதாயம் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. அவர் கற்பு கரசி தமிழன் தன்மானமிக்கவன், மானமும் மரியாதை கொண்டவன். அதனால் தான் தமிழன் இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றான். அதனால்தான் எல்லோரும் தமிழனை கேவலமாக நினைக்கிறார்கள். இவன் உண்மையாக இருக்கிறானே, அன்பு காட்டுகிறானே, கீழ்ப்படுகிறானே, எல்லோரையும் அரவணைக்கிறானே, இவன் என்ன பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறானே என்று ஏளனமாக நினைக்கிறார்கள் நம் தமிழர்களை. தமிழன் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற உணர்வுகளோடு செயல்பட்ட வாழ்ந்தவன் தமிழன். ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்று கருத்துக்களை கொண்டவன். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுண்டு என்று உணர்ந்து பார்த்தவன். ஆகையினால் மற்றவர்களை பிறர் நலமே தன்னலம் என்று உணர்ந்து பார்க்கின்றவன். அதனால் தன்னை போல பிறரை நேசிக்கின்றவன். அதனால் வந்தவரை வரவேற்று